ஹலோ கைஸ், இன்றைக்கி புதினாவை வச்சு புதினா உளுத்தம்பருப்பு துவையல் தாங்க பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்டைலில் கசப்பே தெரியாமல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு நான் 2 கட்டு புதினா எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 5 பச்சை மிளகா. இது போதுங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு உடனே நீங்கள் பச்சை மிளகாவையும் கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை லேசாக வதக்கிட்டு அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ உளுத்தம்பருப்பு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி எதுவும் விட வேண்டாம். அதுக்கப்புறம் நான் 1.5 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இது கலரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும், உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கி இருக்கிறது. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக நம்ம தலைவர் புதினாவை எடுத்து அதில் ஆட் பண்ணி நீங்கள் தண்ணி எதுவுமே விட வேண்டாம். இதில் இருக்க தண்ணியே பார்த்திங்கன்னா அது நல்லா வந்துடும். தண்ணி விடாமல் இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கைப்படாமல் எடுத்து வச்சிங்கன்னா 3 டேஸ் கூட நல்லாயிருக்கும். இது இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது போல் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இது போல் ஆனதும் கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. ஆற வச்சு முடிஞ்சதும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அவ்வளோதாங்க, தாளிப்பு கொடுத்துடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை புதினா சட்னி தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நல்ல சிம்பிளான டிஃபனுங்க இது. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.